இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம் சொல்கிறது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நற்செய்தி, நல்ல செய்தி பாருங்க. இன்றைக்கு நல்ல செய்தி இயேசு பாருங்க. அந்த இயேசு பிறப்பு நமக்கு ஒரு நல்ல ஒரு நற்செய்தியா இருக்கும். இந்த உலகத்திற்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே நாம் சந்தோஷத்தோடு இருக்கிறோமா? பாருங்க, அநேக வீட்டிலே துக்கம், அநேக வீட்டிலே பிரச்சனை, பாடு. இதன் மத்தியிலே நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் என்றாலே பரலோகத்தின் மகிழ்ச்சி, பூலோகத்திலே சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடி கொண்டு இருக்கிற நமக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கிறதா? இன்றைக்கு உலகத்துல அநேகர் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஒரு மகள், ஒரு சின்ன பிள்ளைக்கு பிறந்த நாள் என்றால் எவ்வளோ நம் செய்கிறோம். ஒரு தலைவர்கள் பிறந்த நாளுக்கு என்ன செய்யறாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் ஒரு குழந்தை, இன்றும் அவர் குழந்தையாக நாம் பாவித்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு கிராமத்துல ஒரு ஊழியர் ரொம்ப நாட்களாக அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த பகுதி புறஜாதிகள் நிறைந்த ஒரு பகுதியிலே அவர் மிகவும் கடினப்பட்டு விசுவாசிகளை ஜெபத்தோடு அநேகருக்கு ஆண்டவரை கொடுத்து, நற்செய்தியை கொடுத்து அங்கே ஒரு பெரிய ஆலயத்தை எழுப்பிவிட்டார். இப்போது ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் நாளில் அவர்கள் அந்த கிராம மக்கள் எல்லாம் இணைந்து ஒரு கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவது உண்டு. அந்த நாட்கள்ல முதலாவது அவர்கள் கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் ஆயத்தம் செய்து கிராம மக்கள் எல்லாம் கூட்டு அவர்கள் நடத்தி கொண்டிருந்தாங்க பாருங்க. அப்போது அந்த கலை நிகழ்ச்சிக்கு தன்னுடைய அந்த சபையை சேர்ந்த ஒரு மகள் கல்லூரி படித்த தன்னுடைய தோழியை அழைத்து கொண்டு அவள் பாருங்க, அங்க கலை நிகழ்ச்சியில் இருக்கிற நிறைய வாலிபர்கள் அந்த மகளை அழைத்து கொண்டு சொன்னாங்க. இது நடந்த ஒரு உண்மை சம்பவம் பாருங்க. அந்த கலை நிகழ்ச்சியிலே இறுதியாக வாசிப்பதற்காக அந்த மகளை அழைக்கிறார். அப்போ அந்த பெண், அவள் எப்படிப்பட்டவள்னா, பிடிவாத குணம், அவளுக்குள்ள பிடிவாத குணம், சண்டையான குணம், கோபம் நிறைந்தவளாக இருந்தாள். ஆனால் தன்னுடைய நண்பன், நம்மளுடைய ஃப்ரெண்டு கூட்டனால வந்து விட்டாள். இப்போது அவள் சரி நான் வாசிக்கிறேன் என்று அவள் வாசித்த பகுதி எப்படின்னா, 2000 வருடமாகியும் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இனியாவது அவரை ஏற்றுக்கொள்வோமா என்று சொல்லி அவள் வாசித்த அந்த பகுதி அவள் இருதயத்தை தொட்டது. 2000 வருடமாகியும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருதயம். இன்னைக்கு 2025 வருடமாகி இன்னும் நாம் சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை, மனம் மாற்றம் வரவில்லை. இந்த மகள் அதை வாசித்த பின்பதாக அவளுக்குள்ளே மனமாற்றம் வருது. அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அவளுடைய இருதயம் மாறுபடுகிறது. இங்க வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 17:30 அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களுக்குள்ள மனிதர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டது. மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை இருந்த கொண்டாட்டத்திலே, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே எதிர்பார்க்கிற இந்த சந்தோஷம் என்னது? மனம் திரும்புதலின் சந்தோஷம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் காலங்களில் நியூஸில் பார்த்தீங்கன்னா சொல்கிற காரியம் என்னன்னா, ரொம்ப அதை ஒரு அவமானமானு சொல்லலாம். இவ்வளோ ரூபாய்க்கு பணத்திற்கு அங்கே என்னன்னா ஒயின் ஷாப்பில் விற்பனை ஆனதுன்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கும்.
அப்படி நம்ம கொண்டாட்டம் சந்தோஷம் எங்கே இருக்குன்னா, இந்த மாதிரி எங்கேயோ போகிறது, அங்கே நண்பர் உறவினர்களோடு சுற்றுறது, இந்த மதுபானம் அருந்துவது, இதுதான் நமக்கு சந்தோஷமாக சிலருக்கு, சில விசுவாசிகள் அப்படி அப்படிப்பட்ட சந்தோஷத்தை விரும்புகிறோம். பாருங்க, இங்கே ஒரு ஆலயத்தில் ஒரு வேளையிலே ஒரு ஜெப குறிப்பை கொண்டு கொடுத்தார். அதில் பெயர் கொடுக்கப்படவில்லை. அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன். பாருங்க, அங்கே அவங்கள ஜெப குறிப்பில் என்ன எழுதியிருந்துன்னா, என்னுடைய தகப்பனார் குடிக்கு அடிமையா இருக்கிறாங்க, இதனால வீட்டுல நித்தமும் சண்டை, இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுது. எத்தனை குடும்பங்களிலே இங்கே இப்படிப்பட்ட காரியங்கள், அற்ப சந்தோஷத்துக்காக குடும்பத்திலே சண்டைகள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் மனம் திரும்புதலின் சந்தோஷம் நமக்கு வேணும். என்னென்ன காரியங்கள்ல நம்ம மனம் திரும்பணும், அதை கர்த்தர் விரும்புகிறார். இங்கே நம்ம சாலையிலே நடந்து செல்லும் போது பார்ப்போம், நீங்க தேடும் நிம்மதி இயேசு தருகிறார் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்கோம். அப்போ நீ தேடு நிம்மதி. நம்ம நிறைய நேரங்கள்ல அநேக காரியங்களை நிம்மதி தேடுறோம், சந்தோஷத்தை தேடுறோம், இன்னும் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் தேடுகிறோம், இன்னும் மனம் திரும்புதலை நாம் விரும்புகிறோம், பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம். பாருங்க, நீ தேடும் நிம்மதி இயேசு. நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கை வாழனா நம்ம யாரை தேடி போனோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி போனோம். அதுல தான் சந்தோஷம் இருக்கு. இந்த உலகத்திற்கு அவர் நற்செய்தியாக பிறந்தார். அவர் நல்ல செய்தி. இயேசு அவர் எப்படிப்பட்டவரானா, அவர் பிறந்ததின் நிமித்தம் அவர் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும். மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்திலே மனம் திரும்புதலின் சந்தோஷம் நமக்கு வேண்டும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் மனமாற்றத்தை விரும்புகிறோம்? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இருக்க மனமாற்றம் இல்லை. ஆனால் பாருங்க, நம் இணைந்து கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். மனமாற்றம் இல்லாத இந்த சந்தோஷம், இப்படிப்பட்ட நாட்கள், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு உள்ள நமக்கு வேணும். சிலர் பார்த்தீங்கன்னா இன்று மனம் மாற்றம் இல்லை, ஆனால் அது இல்லாமையே கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடுவாங்க. என்ஜாய்மெண்ட், சந்தோஷம் இதெல்லாம் மாறிவிடும். ஆனால் நிரந்தர சந்தோஷம், மனம் திரும்புதலின் சந்தோஷம். இன்றைக்கு இந்த நாட்களிலும் இந்த கொண்டாட்டத்திலே நாம் 3வது நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்றால், கர்த்தர் சொல்கின்ற காரியம் என்னன்னா, இயேசு ஆண்டவர் தருகின்ற சந்தோஷம், இந்த மனம் திரும்புதலின் சந்தோஷம். ஒருவேளை கோபப்படுறீங்களா, இல்லைன்னா உங்கள் இருதயத்தில் வைராக்கியம் இருக்கா, இல்லை நம்ம இருதயத்தில் பிடிவாத குணம் இருக்குதா, இதெல்லாம் மாற்றி மனம் மாற்றம் நமக்குள்ளே வரணும். அந்த மாற்றம் வரும்போது தான் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையிலே உறுதிப்படுவாராக. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு சப்பா. எங்களுக்கு மனம் திரும்புதலின் சந்தோஷத்தை கொடுங்க. இந்த 3வது நாளிலே இந்த கொண்டாட்டத்தில், கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் எங்களுக்குள்ளே சப்பா அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுங்க. இந்த உலகத்திற்கு நீங்கள் வந்து அப்போ அந்த ஜனங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நல்ல நற்செய்தியாக இயேசுவே நீங்கள் இருந்தது போல எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சப்பா நல்ல செய்தியாக, நல்ல ஒரு அப்பா போதகராக, நண்பராக எங்களோடு சப்பா அந்த நாட்களிலே, இந்த பண்டிகை நாட்களில் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி விரும்பியாக்குற துதிகான மகிமை மக்கள் எடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.